Welcome to our channel Grammar and Hands. In this video, we are going to learn active voice and passive voice. நம்மளோட கிராமர் அண்ட் ஹேண்ட் சேனலில் ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் அப்படிங்கிற தலைப்பிலான இங்கிலீஷ் கிராமரில் திஸ் இஸ் த 7th வீடியோ. இதுக்கு முந்தின 6 வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்க வீடியோவை பார்க்கணுன்னு சொல்லும்பொழுது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அந்த வாய்ஸுக்குரிய பேசிக்கான கான்செப்ட்ஸ் அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி அது அல்லாமல் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் அண்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஆக்டிவ் வாய்ஸ் கொடுக்கும் பொழுது அதை பேசிவ் வாய்ஸ்க்கு எப்படி மாற்றணும், வாட் ஆர் த பேசிக் ரூல்ஸ், ஆக்டிவ் டு பேசிவ் வாய்ஸ் போகும்பொழுது என்னென்ன பேசிக் ரூல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் முந்தின வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் ஒரு சின்னதாக ரீகேப் கொடுத்துட்டு இந்த வீடியோ போகலாம். இந்த வீடியோவில் என்ன பண்ணுறேன்னா ஆக்டிவ் டு பேசிவ் வாய்ஸ், இப்போ ஆக்டிவ் வாய்ஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கும் பொழுது பேசிவ் வாய்ஸ் எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னா தமிழில் செய்வினைன்னு சொல்லி பேர். பேசிவ் வாய்ஸ்னால் செய்யப்பாட்டு வினை. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்டிவ் வாய்ஸ், ஒரு ஆக்டிவ் வாய்ஸோட சென்டென்ஸ், அதோட சென்டென்ஸ் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வரும், தென் வேர்ப் வரும், தென் ஆப்ஜெக்ட் வரும். சப்ஜெக்ட்னா யார்னா என்னென்னா யார் அந்த செயலை செய்தது, ஹூ அல்லது வாட், யார் அல்லது எது என்ற கேள்விக்கு பதிலாக வருவது சப்ஜெக்ட். எதை செய்தார்கள், யாரை கூப்பிட்டார்கள், யாரை, அந்த மாதிரி எதை அல்லது யாரைங்கிற கேள்விக்கு பதிலாக வர்றது ஆப்ஜெக்ட். என்ன ஆக்ஷன் டன், என்ன செயல் செய்யப்பட்டது, என்ன வேலை நடந்துச்சு அப்படிங்கிறது தான் வேர்பு. அந்த சப்ஜெக்ட் நவுனாகவும் இருக்கலாம், ப்ரொனவுனாகவும் இருக்கலாம். நவுன்னா டைரெக்டாக ஒரு பெயர் சொல்லாக இருக்கலாம். ப்ரொனவுன் சொல்லும் பொழுது ஐ, வி, யூ, ஹீ, சி, இட்டுன்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் சொல்லி 3 பர்சனுக்குரிய நம்ம ப்ரொனவுன்ஸ் பார்த்துருக்குறோம் இல்லையா. அப்போ அந்த சப்ஜெக்ட் நவுனாக இருந்ததுன்னா ஆக்டிவ் டு பேசிவில் வரும்போது எந்த சேஞ்சும் இல்லாமல் அப்படியே வந்துடும். இதே ப்ரொனவுனாக இருந்ததுன்னு சொல்லும் பொழுது சேஞ்ச் ஆகும். அதுக்குரிய சேஞ்சு இந்த மாதிரி கொடுத்துருக்குறோம். ப்ரொனவுன்சன் ஐ, மீன், வி, எஸ் ஆகும். யூ, யூவாகவே இருக்கும். ஹி, ஹிம்மாக இருக்கும். சி, ஹெரா மாதிரி இட்டாகவே இருக்கும். தேன் பின்னாடி வரும்பொழுது அது என்ன ஆயிடுது, தம்னு வருது. ஓகே, பேசிவ் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லும்போது ஆக்டிவ் வாய்ஸில் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட், லாஸ்ட்டில் ஆப்ஜெக்ட் இருக்குது. இது மெயினான ஒரு மாற்றம் என்னென்னா சப்ஜெக்டும் ஆப்ஜெக்ட்டும் இடம் மாறும். அப்போ முன்னாடி ஆப்ஜெக்ட் வந்துடுது, பின்னாடி சப்ஜெக்ட் போயிடுது. அப்போ ஆப்ஜெக்ட் போட்டு ஆக்டிவ் டு பேசிவ் வரும்பொழுது அந்த வேர்பை எப்படி சேஞ்ச் பண்ணணுங்கிறது நம்ம ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு டென்ஸுக்கும் சொல்லிட்டு வரோம். இந்த வீடியோலையும் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஆக்டிவ் வாய்ஸ் எப்படி இருக்கும், பேசிவ் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு அந்த வேர்பு ஃபார்மேட்டை சொல்லிட்டு தான் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். அப்போ அந்த பேசிவ் ஃபார்ம் ஆஃப் த வேர்பு போட்டு பை போடணும் கம்பல்சரி. அதாவது லிசனர் சப்ஜெக்ட் இருக்கும் பொழுது அந்த சப்ஜெக்ட் பின்னாடி வரும் பொழுது பை போட்டு தான் சப்ஜெக்ட் போகணும். அப்போ இந்த பேசிவ் வாய்ஸை பொறுத்தளவுக்கு ஃபோக்கஸ் இஸ் ஆன் ஆப்ஜெக்டை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா திருக்குறள் வாஸ் ரிட்டன் பை திருவள்ளுவர்னு சொல்கிறது ஆக்டிவ் வாய்ஸ். திருவள்ளுவர் ரோட் திருக்குறள்னால் ஆக்டிவ் வாய்ஸ். திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினார், செய்வினை. திருக்குறள் வாஸ் ரிட்டன் பை திருவள்ளுவர், திருக்குறள் திருவள்ளுவரால் எழுதப்பட்டது. நம்ம பைனா தமிழில் ஆள்னு சொல்கிறோம். திருவள்ளுவரால் எழுதப்பட்டது. அப்போ திருவள்ளுவர் சப்ஜெக்ட் பின்னாடி வந்துடுறாரு. அது என்னது, பேசிவ் வாய்ஸ். இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் பாஸ்ட் கண்டினியூஸ். ஆக்டிவ் வாய்ஸில் எப்படி இருக்குன்னா வாஸ் அல்லது வேர் போட்டு வெர்பு கூட ஐஎன்ஜி இருக்கும். ஐ வாஸ் கோயிங், சி வாஸ் டான்ஸிங், தே வேர் பிளேயிங். அப்போ வாஸ் அல்லது வேர் போட்டு அந்த வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்துருப்பாங்க. சிங்குலர்னால் வாஸ் போட்டிருப்பாங்க, ப்ளூரல்னால் வேர் போட்டிருப்பாங்க. அப்போ ஒரு சென்டென்ஸை ரீட் பண்ணுறீங்க, அந்த இடத்துல வாஸ் அல்லது வேர் போட்டு பீயிங் வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்திருந்தாங்கன்னா நம்ம அதை ஆக்டிவ் வாய்ஸ்ன்னு தெரிஞ்சிடும். பேசிவ் வாய்ஸ் மேக்ஸிமம் ஈஸியாக ஒரு 90% ஆஃப் த சென்டென்சஸில் பை இருக்குது, நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பேசிவ் வாய்ஸ் எப்படி பண்ணால் அதே வாஸ் அல்லது வேர் போடுறோம். கண்டினியூஸ்ன்னு சொன்னாவே பீயிங் போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இதுக்கு முதல் வீடியோவில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ன்னு சொல்லும்போது இஸ் அல்லது ஆர் போட்டு பீயிங் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுங்கிறதுனால வாஸ் அல்லது வேர் போட்டு பீயிங் போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அது என்ன பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டேபிள் படித்து வச்சுட்டோம்னு சொல்லும்போது அது ஈஸியாக இருக்கும். Shall we see some examples, children? I was writing homework when my father entered the room. எங்கள் அப்பா ரூமுக்குள்ளே நுழையும் பொழுது நான் என்னுடைய ஹோம்ஒர்க்கை எழுதி கொண்டிருந்தேன். இப்போ சென்டென்ஸை ரீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஐ வாஸ் ரைட்டிங் ஹோம்ஒர்க் வென் மை ஃபாதர் என்டர்டு த ரூம். ஃபஸ்ட்டு படித்தாச்சு. ரெண்டாவது முடிஞ்ச தமிழ் மீனிங் யோசிச்சு பாருங்கள். என்னுடைய அப்பா அறைக்குள் நுழைந்த பொழுது நான் ஹோம்ஒர்க் எழுதி கொண்டிருந்தேன். ரைட்டு. அடுத்து சப்ஜெக்ட் என்னன்னு பார்க்கணும். சப்ஜெக்ட்டுக்கு நான் என்ன க்ளூஸ் சொன்னேன், யார் அல்லது எதுன்னு கேள்வி கேட்டு பாருங்கள். எது எழுதுச்சு நான் கேட்போம்,
யார் எழுதுனாங்கன்னு கேட்டால் நான். அப்போ அந்த இடத்துல வர ஐ தான் என்னது? சப்ஜெக்ட். ஓகே, எதை எழுதினார், யாரை எழுதினார்னு சொல்ல மாட்டோம், எதை எழுதினார், ஹோம்ஒர்க். அப்போ ஹோம்ஒர்க் இஸ் த ஆப்ஜெக்ட். செகண்ட் சென்டென்ஸ் வந்து அதை விட்டுருங்க, ஃபஸ்ட்டு சென்டென்ஸு ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. அப்போ என்னன்னா அந்த சப்ஜெக்டே ஆப்ஜெக்டை இடமாற்றும் போது பின்னாடி இருக்கிற ஆப்ஜெக்ட் முன்னாடி வந்துடுது. அப்போ ஆன்சரில் ஹோம்ஒர்க் ரைட்டு. வாஸ் ரைட்டிங்னு இருக்குது. அப்போ ரைட்டிங்கோட மெயின் ரூட் வெர்ப் என்னென்னா ரைட். ரைட்டு கூட ஐஎன்ஜி சேர்ந்தது என்னவா மாறி இருக்குது? ரைட்டிங். அப்போ ரைட் ப்ரெசன்ட் டென்ஸ், ரோட் பாஸ்ட் டென்ஸ், ரிட்டன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்போ ரைட்டோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னது? ரிட்டன். அப்போ வந்து முன்னாடி ஹோம்ஒர்க்குங்கிறது சிங்குலருங்கிறதுனால வாஸ் போட்டு பீயிங் போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்போ வாஸ் பீயிங் ரிட்டன் போட்டோன்னே நம்ம என்ன பண்ணணும்? வாஸ் அல்லது வேர் போட்டு பீயிங் ப்ளஸ் பிபி போட்டோன்னே நம்ம வந்து பேசிவ் வாய்ஸில் என்ன பண்ணணும்? பை போட்டு சப்ஜெக்ட் போடணும். அப்போ பை போட்டு சப்ஜெக்ட் நான் ஐ அப்படிங்கிறது பின்னாடி வர்றது எப்படி மாறிடும்? மீன் வந்துடும். ஐ என்னவா மாறும்? மீயா மாறும். அந்த பின்னாடி இருக்கிற வாழை அப்படி எழுதலாம். வென் மை ஃபாதர் என்டர்ட் த ரூம் அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். ஏன்னா அப்பா ரூம்குள்ளே நுழைஞ்சாலும் போது அந்த இடத்துல வந்து யாரை அந்த மாதிரிலாம் இல்லை, இது ஒரு சென்டென்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படியே எழுதிடுறோம். செகண்ட் என்ன பண்ணலாம்? ரீட் பண்ணலாம். ஒயில் சீதா வாஸ் பிளேயிங் செஸ் ஹர் பிரதர் வாஸ் வாட்சிங் டிவி. சீதா செஸ் விளையாடி கொண்டிருந்த பொழுது அவளுடைய சகோதரன் டிவி பார்த்து கொண்டிருந்தான். அப்போ எப்படி சொல்லலாம்? ஒயில் போட்டுக்கலாம், ஒயில் அப்படின்னு சொல்லி அதே போட்டுக்கலாம். யார் பார்த்தார்கள்? சீதா. யார் விளையாண்டார்கள்? சீதா சப்ஜெக்ட். எதை விளையாண்டால்? செஸ் ஆப்ஜெக்ட். அப்போ செஸ்ஸை முன்னாடி கொண்டு வந்துடுங்க, ஒயில் போட்டு செஸ் கொண்டு வந்தோன்னா. வெர்பு வாஸ் பிளேயிங்கில் மெயின் வெர்பு வந்து ப்ளே எடுத்து பிளேடு பிளேடு. அப்போ வாஸ் பீயிங் பிளேடு. அப்போ ஒயில் செஸ் வாஸ் பீயிங் பிளேடு பை போட்டு சீதா வந்து நவுன் பெயர் சொல், அதனால் மாற்றம் இல்லாமல் சீதானே கொண்டு வந்துடலாம். ரெண்டாவது சென்டென்ஸுமே பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இருக்குது, சப்ஜெக்ட் இருக்குது, ஆப்ஜெக்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு சென்டென்ஸுக்கு செகண்ட் சென்டென்ஸுக்கு நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சிக்கோங்க, ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும். அவளுடைய சகோதரர் யார் விளையாண்டாங்க? அவளுடைய பிரதர். எதை பார்த்து கொண்டிருந்தான்? டிவியை பார்த்து கொண்டிருந்தார். அப்போ டிவி முன்னாடி வந்துடுது. வாஸ் வாட்சிங்கிறத வாஸ் பீயிங் வாட்ச்டு பின்னாடி பை போடணும். யார் விளையாண்டாங்க? ஹெர் பிரதர். அந்த ஹெர் பிரதர் அப்படியே என்ன ஆயிடுது? பின்னாடி வந்துடுது. அப்போ சீதா செஸ் விளையாடி கொண்டிருந்த பொழுது அவளுடைய சகோதரன் டிவி பார்த்து கொண்டிருந்தார். செஸ் சீதாவால் விளையாடப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது டிவி தொலைக்காட்சி அவளுடைய சகோதரனால் பார்க்கப்பட்டு கொண்டிருந்தது, கவனிக்கப்பட்டு கொண்டிருந்ததுன்னு சொல்லி வரதான் பேசிவ் வாய்ஸ். நீங்கள் தமிழ் கிராமர் ஈஸியாக படித்தா இங்கிலீஷ் படிக்கலாம், இங்கிலீஷ் கிராமர் நல்லா இருந்தால் தமிழ் எழுதலாம். ரெண்டே ஒன்று ரிலேட் பண்ணி படிக்கும் பொழுது ஈஸியாக இருக்கும். அப்படியே தேர்ட் ஒன் சில்ட்ரன் சி பை திஸ் டைம் எஸ்டர்டே அப்படின்னா என்ன மீனிங்னா நேற்று இந்நேரம். த கார்டனர் வாஸ் வாட்டரிங் த பிளான்ட்ஸ். நேற்று இந்நேரமெல்லாம் எங்கள் தோட்டக்காரர் வந்து செடிக்கு தண்ணி பாய்த்து கொண்டிருந்தார். கொண்டுன்னு வந்தாவே கண்டினியூஸ் டென்ஸு. இருந்தார் முடிஞ்சு போச்சு. கொண்டிருக்கிறார்னா இப்போ செஞ்சிட்ருக்காங்க, அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸு. கொண்டிருந்தார்னா முடிஞ்சு போச்சு, அப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போ சென்டென்ஸை ரீட் பண்ணோம், தமிழ் மீனிங் பார்த்துட்டோம். சென்டென்ஸை பார்க்கும் பொழுது வேர்பு பார்க்கும் பொழுது வாஸ் வாட்டரிங்னு இருக்குது, வாஸ் வந்தாவே பாஸ்ட் டென்ஸு, ஐஎன்ஜி வந்தால் கண்டினியூஸ் டென்ஸு, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு முடிவு பண்ணிட்டோம். அப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் பேசிவ் வாய்ஸ் எப்படி வரும்? வாஸ் அல்லது வேர் போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போடணும், அதை அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். யார் பாய்த்து கொண்டிருந்தது? யார் பாய்ச்சினா? த கார்டனர். அப்போ த கார்டனர் அப்போ தோட்டக்காரர் அப்படின்னு சொல்லி. எதற்கு பாய்ச்சி கொண்டிருந்தார்? இல்லைன்னா எது வந்து பாய்ச்சப்பட்டதுன்னு சொன்னால் த பிளான்ஸ். அப்போ பின்னாடி இருக்கிற த பிளான்ஸ் வந்து ஆப்ஜெக்ட் முன்னாடி வந்துடுது. அதுக்கு முன்னாடி இந்த பை திஸ் டைம் எஸ்டர்டே வந்து ஒரு அட்ஜெக்ட் மாதிரிக்கு வருது, அட்வர்ப். அதை அப்படியே போட்டுக்கோங்க, நேற்று இந்நேரங்கிறது அப்படி போட்டுறோம், அதை போட்டுறணும். இந்த சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் தான் இடம் மாறுது. அந்த பின்னாடி இருக்கிற த பிளான்ஸ் வந்து முன்னாடி வந்துடுது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வாஸ் வாட்டரிங் மெயினான வெர்பு. வாட்டர்னா நவுனாகவும் வருது, இந்த இடத்துல வேர்பாகவும் வருது. அப்போ வாட்டர்டு. அப்போ வாஸ் பீயிங் வாட்டர்டில் போடணும். நம்ம ஏன் வேர் பீயிங் போடணும்னா பிளான்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரலுக்கு ப்ளூரல் வெர்பு தான் போடணும். அதனால் வேர் பீயிங் வாட்டர்டு பின்னாடியே பை போட்டு முன்னாடி இருக்கிற சப்ஜெக்டான த கார்டனர் பின்னாடி வந்துடுறாரு. அப்போ ஒவ்வொன்றையும் மனசுக்குள்ளே சொல்லி பாருங்கள். ஆரம்ப கட்டங்களில் நீங்கள் படிக்கும் பொழுது தான் பிகினர்ஸுக்கு தான் வந்து இந்த மாதிரி சொல்லி போடணும். இப்போ நாங்கள் சொல்லும் போது ஒரு சென்டென்ஸ் படித்த உடனே இந்த மாதிரி சென்டென்ஸை ரீட் பண்ணி மீனிங் பார்த்து சப்ஜெக்ட் வெர்பு ஐடென்டிஃபை பண்ணி வெர்பை வந்து பேசிவ் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுலாம் இல்லை. அது வந்து என்ன ஆகுனா வந்து சித்திரமும் கைப்பழக்கம் சொல்லுவாங்க இல்லையா. அப்போ திரும்ப ஒரு விஷயத்தை சொல்லும்
போடும்போது அது எடுத்துக்கிற டைம் வந்து ரொம்ப கம்மியாகிடும். நீங்கள் ஆரம்பத்தில் வந்து ஆக்டிவ் டு பேசிவ் மாற்றும் போது எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த சென்டென்ஸை பார்த்தமாயே நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சர் எழுதிடலாம். நம்மளோட கிராமர் இன் ஹேண்ட் சேனலில் இங்கிலீஷ் கிராமர் மட்டும் இல்லாமல் தமிழ் கிராமர், 6th and 7th சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் எல்லா வீடியோவும், 8th 9th 10th சயின்ஸ் வீடியோஸ் நிறைய தமிழ் வழியில் டீச் பண்ணி எளிய முறையில் விளக்கி வீடியோஸ் போஸ்ட் பண்ணிக்கிறோம். நீங்கள் ஸ்கூல் சில்ட்ரனாக இருந்தாலும் டெட் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களா இருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எளிய முறையில் பயின்று நல்ல மதிப்பெண் பெறுங்கள், வெற்றி பெறுங்கள். தேங்க்யூ.